ஹாய்ங்க. நிறைய இன்னைக்கு செம்பருத்தி பூ பூத்துருக்கு காலையில். என் வீட்டை சுற்றியுமே நிறைய சாமிக்கு எவ்வளோ செடி தேவைப்படுதோ சாமிக்கு தேவைப்படுற செடியெல்லாம் நான் நிறையா வச்சுருக்குறேன். இதில் கொஞ்சம் செம்பருத்தி பூ பூத்துருக்கு. நமக்கு தேவைப்படுற செம்பருத்தி பூவை நம்ம எடுத்துக்கலாம். சங்குப்பூவும் கொஞ்சம் இருக்குது. சங்குப்பூவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளையில மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சிகப்பு கலராக பூ பூத்துருக்கு. மீதி எல்லாமே சந்தன கலர் பூ தான். இந்த ஒரே ஒரு கிளையில மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சிகப்பு கலர் பூத்துருக்கு. இது மாதிரி உங்கள் செடியிலையும் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பூ பூத்துருக்குதுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பூ தேவைப்படுதோ அவ்வளோ பூ நம்ம சாமிக்காக நம்ம கையாலேயே எடுத்து தொடுத்து மாலையாக கட்டி தொடுத்து போட்டு அளவு பார்க்கலாம் வாங்க. நான் எந்த பூவுமே கடையில் காசு போட்டு நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். என் வீட்டை சுற்றியுமே நிறைய செடி வச்சுருக்கிறேன். அதில் நந்தி விட்டான் பூவும் கொஞ்சம் பூத்துருக்கு. அந்த பூவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் செடிக்கு எந்த ரசாயன பொருளும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இயற்கை முறையில் கிடைக்கிற உரத்தை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நிறைய அந்த மலைக்கு கொத்து கொத்தாக நந்தி விட்டான் பூவு செம்பருத்தி பூவு எல்லாம் நிறையா பூத்துருக்கு. எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். தாமரை பூவும் பாருங்கள் நம்ம கொஞ்சம் வச்சுருக்குறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூத்துருக்கு. அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். தாமரை பூவு நம்ம விநாயகருக்கு இதெல்லாம் நீங்கள் போட்ட அளவு பாருங்கள். விநாயகருக்கு மாலை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நந்தி விட்டா மாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை போட்டதுக்கப்புறம் விநாயகர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.